நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. நாம் இப்போ இங்கு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை உள்ளபடியே ஒரு சொர்க்கம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலையும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் நாம் இங்கே ஓரளவுக்கு சேஃபாக செக்யூராக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இஸ்ரேல் பாலஸ்தீனா போரை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டோம். நம்ம யூடியூப் சேனலில் கூட பல வீடியோக்களை போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா ஐநா இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. நீங்கள் பல கட்டுப்பாடுகள் விதிக்கிறீங்க. உணவுப் பொருட்களை பெறுவதற்கே காசா பகுதியில் உள்ள மக்கள் 6 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து தான் சாப்பிட்றாங்க. அதுவும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேளை சாப்பாடு தான் எல்லாத்துக்குமே போகுது. இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா காசாவில் மட்டும் 14,000 குழந்தைகள் இறக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இஸ்ரேல் பயங்கர கட்டுப்பாடுகள் விதிக்குது. எப்படி நம்ம ஹமாஸை ஒழிக்கணும், தீவிரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க சாதாரண பொதுமக்கள் மேலே. ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் கூட சரியாக போய் சேர மாட்டேங்குது. 14,000 குழந்தைகள் உணவின்றி சாவாங்க அப்படின்னு சொல்லி ஐநா எச்சரித்துள்ளது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமைங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், குடிக்கிற தண்ணி கூட வழி இல்லாமல், பசி பட்டினியால் இத்தனை குழந்தைகள் இறந்து போனாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பாவச் செயலாயிடும். இதெல்லாம் ஏன் அவங்க எடுத்து பேச மாட்டுறாங்க, ஐநா ஏன் இன்னும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்றதாங்க தெரில. ஸோ உள்ளபடியே இந்த நிலைமை மாறணும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும். பாவம் அந்த குழந்தைகளுக்கு நம்ம வீட்டில் குழந்தைகள் பசியாக இருந்தாவே துடிச்சு போகிறோம். ஐயோ உனக்கு அதை வேணுமா இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது ஒன்று செஞ்சாவது ஊட்டி விட்டுட்டு இருப்போம். ஆனால் அங்கே 14,000 குழந்தைகள் சாகவே போகிறாங்க. 2 லட்சம் பேர்த்துக்கு சாப்பாடே கரெக்டாக போய் சேர்றதில்லை. ஸோ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இப்படியும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நமக்கும் கீழே உள்ளவர் கோடி. ஸோ ஆகவே நமக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இங்கே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.